டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் 10 கிராமம் அழியும் சூழ்நிலை உருவாகும் என கூறி சமூக ஆர்வலர் முகிலன் என்பவர் தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துக்கு உட்பட்ட நாயக்கர்பட்டியில் 5000 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை கையகப்படுத்தி அதில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்தி வெளியானது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் 10 கிராமங்கள் அழியும் நிலை ஏற்படும் என கூறி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் புலியூர் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் கைக்குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் புலியூர் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக அப்பா மற்றும் உறவினர்கள் தாக்கியதாக கூறி தன்னை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தையுடன் தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் சாலை அமைத்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கிராம மக்கள் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டத்தைச் சேர்ந்த புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வாதலக்கரை கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் முதல் ஆதிதிராவிடர் குடியிருப்பு வரை சாலை பழுதடைந்துள்ளது. சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் பழுதான சாலையை சீர்படுத்தி தரக்கோரியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் புதிய சிமெண்ட் சாலை அமைத்து தரக் கூறியும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த ஒன்றிய பெருந்தலைவர் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து புதிய பணிகள் செய்ய உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் இன்று ஆய்வு செய்தார். அப்போது கானாவிளக்கு பகுதியில் மழைக்காலத்தில் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதால் புதிதாக சிமெண்ட் சாலை கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் புகார் கூறினர். இதையடுத்து அப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல்லில் 90,000 கோடி கையில் இருப்பதாக கூறி அதில் பங்கு தருவதாக நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் வண்டிக்காரன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நந்தினி. இவர் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நந்தினிக்கு பழக்கமான ஓட்டுநர் பாலமுருகன் என்பவர் நந்தினியிடம் தனக்கு தெரிந்த சேலத்தை சேர்ந்த பாபுஜி என்பவர் ஆஸ்திரேலியாவில் உலோகம் விற்று 90,000 கோடி பணம் வைத்திருப்பதாகவும் இதில் மத்திய அரசுக்கு டாக்ஸ் கட்டியது போக மீதி உள்ள பணத்தை கிராம பகுதியில் உள்ளவர்களின் வங்கிக் கணக்கில் 1 கோடி ரூபாய் மாற்றினால் அதில் பாதி பணம் மற்றும் கொடுத்துவிட்டு மீதி நாம் எடுத்துக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதற்கு முன்பாக டோக்கன் முறையில் பணம் செலுத்த வேண்டும் என கூறி 5 தவணையாக நந்தினியிடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். இந்த பணம் தொடர்பாக நந்தினி தொடர்ந்து பாலமுருகனை கேட்டபோது சரியான பதில் அளிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நந்தினி தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என தெரிந்தவுடன் நாமக்கல் காவல் நிலையத்தில் பாலமுருகன் மீது புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பாலமுருகனை கைது செய்தனர். மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலைஞர் 100 வினாடி வினா திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி முன்னெடுப்பில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு வழங்கவுள்ளார். திமுக மகளிரணி மற்றும் கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி முன்னெடுப்பில் நடைபெறும் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி வரும் நவம்பர் 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்மொழி வளர்ச்சி, இலக்கியம், திராவிட வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் ஆற்றிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து பல கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. வினாடி வினா இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்.
கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்ற போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் காரில் வந்த நபர்களிடம் 4 கத்திகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்களன்றும் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் அலுவலக நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் மூலம் பரிசோதனைக்கு பின்னரே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மக்களை அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டபோது ஒரு வாகனத்தில் 4 கத்திகள் இருந்துள்ளது. விசாரணையில் விவசாய நிலத்தில் வாழை வெட்டும் பணி முடிந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்ததால் கத்திகளை காரிலேயே வைத்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் கால்வாயை சுத்தம் செய்யாமலேயே பணிகள் நிறைவடைந்ததாக பேரூராட்சி நிர்வாகம் பதிலளித்ததை கண்டித்து ஊர் மக்கள் பேனர் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள வடகரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பாபா நகரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றது. இந்நிலையில் செப்டிக் டேங்க் கழிவுகள் அனைத்தும் மணல்பாரி கால்வாயில் கலக்கிறது. இந்த கழிவுநீர் கால்வாயில் கலப்பதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி கால்வாயினை சுத்தம் செய்து தரக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஆனால் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பொதுமக்கள் கேட்கப்பட்ட மனுவிற்கு பணிகள் நிறைவடைந்து விட்டதாக பதிலளித்துள்ளனர். மேலும் கூடுதலாக முதல்வரின் நேரடி பிரிவிற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்திருந்த நிலையிலும் முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனை சுட்டிக்காட்டும் விதமாக வடகரை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டன பதாகையை வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் முதலாம் ராஜராஜ சோழன் நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் விமானத்தில் குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செம்பு நாணயம் ஒன்று மண்ணில் புதையுண்டு இருந்ததை கண்டு அதனை ஆய்வு செய்ததில் தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜ என பெயர் பொறித்த முதலாம் ராஜராஜ சோழனின் நாணயம் என தெரியவந்துள்ளது. திண்டுக்கல்லில் கடையில் வாங்கிய இட்லி பொடியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் NS நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தோசை சாப்பிடுவதற்காக வீட்டின் அருகே உள்ள ஒரு கடையில் இருந்து இட்லி பொடியை வாங்கியுள்ளார். அந்த இட்லி பொடி பாக்கெட்டை திறந்து சாப்பிட முயன்றபோது அதில் இறந்த நிலையில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் விற்பனை நிறுவனத்தில் ஆய்வு செய்து அந்நிறுவனத்தின் மீது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.